ஆபிரகாம் ஒருபோதும் கடவுளை நம்பி முன்னெடுத்து வைத்த காலை அவர் பின்னெடுத்து வைக்கவில்லை. கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்கல் ஆகாது என்று இயேசு சொல்கிறாரே. ஆபிரகாம் ஆண்டவரை நம்பி முன்னே சென்றார், ஒருபோதும் பின்வாங்கவில்லை. இனி இவர்களை விவிலியம் சொல்கிறது, வளமையான செல்வங்கள் நிறைந்த தனது நாட்டை விட்டு ஆபிரகாம் எகிப்திற்கு கானான் நாட்டுக்கு செல்கிற பொழுது அந்த நாடு கொடிய பஞ்சத்தில் இருந்தது. எகிப்து நாட்டிற்கு அவர் செல்கிறார். கடவுள் எந்த இடத்தை எந்த நாட்டை வாக்களித்தாரோ அந்த இடம் வாழ்வதற்கு தகுதி இல்லாத இடமாக இருந்தது. மனிதனுக்கு அடிப்படையே உணவு தானே, உணவு கூட இல்லாத இடம், கொடிய பஞ்சம் நிறைந்த இடம். ஆபிரகாம் நினைத்திருக்கலாம், தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய நாட்டிலிருந்து நான் வந்திருக்க கூடாது, யாராவது 2 பேரை அனுப்பி கடவுள் சொன்ன இடம் இந்த இடத்துல இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா என்று சோதித்து பார்த்து விட்டு வா, அதற்கு பிற்பாடு நாங்கள் வருகிறோம் என்று கூட அவர் சொல்லவில்லை. நினைத்திருந்தால் ஆபிரகாமால் செய்திருக்க முடியும். ஆனால் ஆபிரகாம் கடவுள் சொல்லிவிட்டார், நான் நம்பிவிட்டேன், வந்துவிட்டேன், நான் வந்திருக்கிறேன், நாடு ஏற்ற இடமாக இல்லை, பரவாயில்லை, அழைத்த இறைவன் உண்மையானவர், நான் திரும்பி போக மாட்டேன். எல்லா பெற்றோருக்கும் ஒரு எண்ணம் உண்டு, நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைங்க படக்கூடாது, நான் தான் படாத பாடுபட்டேன், என் பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும். ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார், தன்னுடைய மேற்பார்வையாளனை அழைத்து, என் மகனுக்கு எனது நாட்டில் இருந்து ஒரு பெண்ணை நீ கொண்டு வா, ஒருவேளை அந்த பெண் திரும்பி வர விரும்பவில்லை என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளையை நான் அங்கு அழைத்து செல்லலாமா என்று சொல்லி அந்த மேற்பார்வையாளன் ஆபிரகாமிடம் கேட்கிறார். சொல்லுகிறார், ஒருபோதும் அந்த தவறை செய்யாதே, ஆண்டவர் என்னை இந்த நாட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார், இந்த நாட்டில் தான் எனக்கு மகன் பிறந்தான், இந்த நாட்டில் தான் எனக்கு சந்ததிகள் பெருகும், எனவே எனது மகனுக்கான மணப்பெண் வந்தால் சரி, வரவில்லை என்று சொன்னால் நீ உனது வாக்குறுதியிலிருந்து விடுபடுவாய், ஒருபோதும் எனது மகனை அந்த நாட்டிற்கு திரும்பி அழைத்து செல்லாதே என்று சொல்லுகிறார். கடவுள் கொடுத்த நாட்டில் தான் நான் வாழ்வேன், அதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி ஆபிரகாம் உறுதியாக இருந்ததால்தான் பஞ்சத்திலும் தொல்லையிலும் வேதனையிலும் இன்னலிலும் அந்த நாட்டில் தான் வாழ்ந்தாக வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்தார். ஏனென்றால் தனக்கு பணித்தவர் ஆண்டவர், அவரை நம்புகிறேன் என்பதில் ஆபிரகாம் உறுதியாக இருந்தார்.